உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆக்சுவலாக இந்து லக்னா அப்படின்னு சொன்னால் சந்திரன் என்று பேர். இந்த லக்னம் என்ன செய்யுதுன்னா முழுக்க முழுக்க தனத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த லக்னம் அதோடைய தசா காலத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. ஸோ இந்து லக்னம் இதோடைய டெஃபினேஷன் இதுதான். இந்த லக்னம் எந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பொதுவாக ஸ்திர வீட்டில் ஒரு அதிக பர்சன்டேஜ், ஒரு 150% இருக்கும். ஸ்திர ராசியில் அமர்ந்த இந்து லக்னம் மிகச் சிறப்பு. இந்த கிரகத்தில் உட்கார்ந்து இருந்தால் சிறப்பு, எந்த கிரகத்தில் உட்காரல என்ன சிறப்பு? இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதோடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அது சுபராக இருந்தால் சிறப்பு. இந்து லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் இருக்கும்? இந்து லக்னம் அதில் அமர்ந்த கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அந்த லக்னாதிபதி கெட்டு இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கும். அந்த அனுபவிக்கிற கால நிர்ணயங்கள் மாறுபடும். இந்து லக்னத்தில் அமர்ந்த அவயோகி பணம் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக கொடுக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்காம அதை வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போகுது. இல்லைன்னா அந்த குடும்பம் சம்பாதிச்ச காலத்தில் வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு ஊனத்தை கொடுத்துருது. இப்போ நம்ம சினிமா துறையில் பார்க்கணும்னா இந்த இந்து லக்னம் அமைஞ்சு உச்சத்துக்கு போனவங்க யார்? ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். நம்ம பாப்புலரான நேமை சொல்லும் போது இவங்களை சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லும் போது அது தெரியாது இல்லையா? இந்த இந்து லக்னத்தில் ராகு அமர்ந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்? இந்து லக்னத்தில் ராகு அமர்ந்தாலும் அந்த ராகுடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஆனால் அதோடைய சம்பாத்தியத்துடைய விதம் தான் வேற மாதிரி சொல்லுது. அதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் விஜயராம். இன்னைக்கு ஜோதிடம், லக்னம் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது பிரசன்ன ஜோதிடர், ஜோதிட ஆச்சாரியா, மரியாதைக்குரிய திரு ஆனந்தவேல் அவர்கள். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குது, நல்லா இருக்கு சார். இன்னைக்கு லக்னம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இந்து லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்து லக்னா அப்படின்னு சொன்னால் சந்திரன் என்று பேர். இந்த லக்னம் என்ன செய்யுதுன்னா முழுக்க முழுக்க தனத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த லக்னம் அதோடைய தசா காலத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. ஸோ இந்து லக்னம் இதோடைய டெஃபினேஷன் இதுதான். ஸோ தனத்தை மட்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. தனம் அப்படின்னா செல்வம். செல்வம். இந்த லக்னம் எந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பொதுவாக ஸ்திர வீட்டில் ஒரு அதிக பர்சன்டேஜ், ஒரு 150% இருக்கும். அந்த ஸ்திர ராசியில் அமர்ந்த இந்து லக்னம் மிகச் சிறப்பு. சரராசியில் ஒரு 75%, உபய ராசியில் ஒரு 50% இருக்குது. ஸோ இப்படி தான் இப்போ அதாவது லக்னத்திற்கு 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம், இதை ரெண்டையும் கணக்கிட்டு அதோடைய வர கூட்டி எண்ணை 12ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அது 12க்கு கீழே இருந்துச்சுன்னா சந்திரன் நின்ற இடத்துல இருந்து நம்ம அதை எண்ணி போடும்போது அந்த லக்னம் 12க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது 12ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வருதோ அதை நம்ம சந்திரன் நின்ற இடத்துலேருந்து போட்டு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 12, இப்போது சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்கள், கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 16, சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 32, இப்படி அதுக்குடைய ராசிக்கு ஒரு மதிப்பெண்கள் இருக்குது. இப்போ இந்த குறியீட்டு வச்சு தான் நம்ம அந்த லக்னம் நின்ற இடத்துலேருந்து 9ஆம் இடம், ராசி நின்ற இடத்துலேருந்து 9ஆம் இடம், இது ரெண்டுத்தையும் இணைக்கின்ற புள்ளி தான் அந்த தனயோகத்தை கொடுக்க போகுது. ஸோ இப்படி தான் நம்ம அதை கணக்கிட்டு சொல்ல போகிறோம். இப்போ இந்த இந்து லக்னம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது. இதை பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த தசா காலத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இதோட முக்கிய சிறப்பு என்ன சார்? இந்த லக்னத்தோட முக்கிய சிறப்பு, அதாவது முக்கிய சிறப்புன்னு பார்க்கும்போது அதனுடைய தசா காலம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துடுது. இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசா காலம் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுது. அந்த தசா காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இந்து லக்னம் எந்த கிரகத்தில் உட்கார்ந்து இருந்தா சிறப்பு, எந்த கிரகத்தில் உட்காரல என்ன சிறப்பு? இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதோடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. அது சுபராக இருந்தால் சிறப்பு, அசுபராக இருந்தாலும் அந்த அந்த வர பணம் அதோடைய தகுதியை சொல்லுது. உதாரணத்துக்கு இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகம் திக்பலம் பெற்றிருந்தாலும் சரி, ஆட்சி, உச்சம், நீச்சம் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த தசா காலத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஸோ பலன் கொடுக்காம போகிறதில்லை. அசுப கிரகங்கள் வரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த பணம் சம்பாதித்த விதத்தை தான் சொல்லுது. நீ எந்த மாதிரியான சம்பாதிச்சேன்னு சொல்லுவது. அதே மாதிரி அசுப கிரகங்கள் அமரும் பொழுது
தேவையில்லாத திடீர்னு எதிர்பார்க்காத அந்த யோகத்தை கொடுக்கும்போது பணத்தை நிறைய விரயம் பண்ணிடுறாங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செஞ்சு விரயத்தை பண்ணிடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் சுபராக இருந்தாலும் சரி அசுபராக இருந்தாலும் சரி அதோடைய தசா காலத்தில் யோகத்தை கொடுத்தே தீருது. அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அமர்ந்தா அப்போ பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கொடுக்குது. அதோடைய எத்தனை கிரகம் அமர்ந்தாலும் அதனுடைய தசா காலத்துல மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துடுது. இந்து லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் இருக்கும்? அதாவது இந்து லக்னம் வந்து அதில் அமர்ந்த கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகம் அது நீசமாயிடுச்சு, அல்ல இந்து லக்னாதிபதி அவர் போய் சூரியனோட நெருக்கமாக பாகையில் அஸ்தங்கமாயிட்டாரு, ராகுவுடன் நெருக்கமான பாகையில் அஸ்தங்கமாயிட்டாரு. அதாவது ராகுடைய நெருக்கமான பாகையில் அந்த லக்னாதிபதி பலமிழந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தசா காலத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். அதை அனுபவிக்கிற காலங்கள் தான் மாறுபடும். ஆக மொத்தத்தில் அந்த லக்னாதிபதி கெட்டு இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கும். அந்த அனுபவிக்கிற கால நிர்ணயங்கள் மாறுபடும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னா அவர் குறைந்த கால பலனை அனுபவிப்பார். ஸோ இதுதான் வந்து அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா. அதே திதிசூனியத்தில் போய் மாட்டியிருக்கு, இந்து லக்னம் திதிசூனியத்தில் மாட்டிருக்குன்னா அது ஒரு கடுமையான ஈவெண்ட்டை கொடுக்குது. இந்து லக்னத்தில் திதிசூனியம் அமர்ந்ததை விட அந்த லக்னாதிபதி திதிசூனியத்தில் மாட்டிருக்குன்னா ஒரு கசப்பான சம்பவங்களை அந்த தசா காலத்தில் கொடுத்துடுது. ஸோ அதில் மாட்டாமல் இருக்குது சிறப்பு. அதே மாதிரி இந்து லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்த கிரகங்களின் தசா காலம் சம்பாதிச்சது விரயத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குது. அந்த அந்த லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்த கிரகங்களின் தசா காலம் வரும்போது அது சம்பாதிச்ச பணத்தெல்லாம் விரயத்தை கொடுத்துடுது. அந்த பணம் எப்படி சம்பாதித்தோமோ வந்த வழி தெரியாமல் அப்படியே செலவாயிடுது, இல்லை வேற ஒரு கிட்ட கொடுத்து ஏமாந்து போகிறது, அகல கால் வச்சு பிஸ்னஸில் லாஸ் ஆகுறது. ஸோ 6, 8, 12 அமர்ந்த தசா காலங்கள் அந்த தன்னுடைய சம்பாதிச்ச பணத்தை இழக்க செய்யுது. இப்போ அதில் இந்து லக்னத்தில் யோகி அவயோகி அது பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி இந்து லக்னத்தை யோகி அமைஞ்சா 3 மடங்கு பலன் கொடுக்க காத்துட்டு இருக்கு. யோகி அமர்ந்தாருன்னா இந்து லக்னத்துல யோகி உட்காந்துருக்கிறாரு அப்படி தசா காலத்துல என்னன்னா ஒரு அதாவது 1 மடங்குன்றது 3 மடங்கு பலனை கொடுக்க காத்துட்டு இருக்காரு யோகி. அவயோகி அப்படின்னா அது சம்பாதிச்ச பணத்தை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு யோகத்தை கொடுத்துடுது. ஒன்று அந்த பணம் வந்து வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துடுது, இல்லைன்னா சம்பாதிச்சதுக்கு பிறகு அது வந்து ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஏதோ ஒரு ஊனத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு. அவயோகி வந்து அந்த நட்சத்திரத்தில் இந்து லக்னத்தில் அமர்ந்த அவயோகி பணம் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக கொடுக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்காம அதை வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போகுது, இல்லைன்னா அந்த குடும்பம் சம்பாதிச்ச காலத்தில் வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு ஊனத்தை கொடுத்துருது. இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் தான் அவயோகி கொடுக்குறாரு. இந்த பாதிப்புகள் கட்டாயம் இருக்குமா? இருக்கு. அதான் சம்பந்தப்பட்டவர்னால அனுபவிக்க முடியல, வாரிசுகளுக்கு போயிடுது. அந்த சொத்தையோ அந்த பணத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையை தான் அந்த அவயோகி கொடுத்துடுறாரு. இதுக்கான பரிகாரம் எப்படியா சார்? இது பரிகாரம்ன்றது பார்க்கல, அதோடைய தசா காலம். அது நீ சுபர் அமர்ந்தா சுப பலனை கொடுத்துடுது. ஆமா, அசுபர்னா அது அசுபரக்கூடிய எண்ணமோ அது கொடுத்துடுது. அது சம்பாரிச்ச விதம் தான் தவறு. அது ஒரு அசுபர் உட்கார்றாரு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனா அது சம்பாரிச்ச விதத்தை தவறு. நீ எப்படி சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படி சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியல, நீ எந்த மாதிரியான பணம் வந்து எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அந்த ஊர் சொல்ல வைக்குது. ஸோ அது வந்த பணம் எந்த வகையில வந்ததுன்றத அந்த அசுபர்கள் உட்காரும் போது அவயோகி உட்காரும் போது சொல்லுது. சுபர் உட்காரும் போது இந்து லக்னம் தான் காரணம், நல்ல பேச்சுகளுக்கும் இந்து லக்னம். ஆமா, சுபர் உட்காரும் போது இதனுடைய சுய சம்பாதியம், இது என்னுடைய மாமியார் வீட்டு சொத்து, இது என்னுடைய தகப்பனார் சொத்து, என்னுடைய தாத்தாவுடைய பூர்வீக சொத்துனால வந்த சொத்து, அதன் மூலியமா எனக்கு பங்கு வந்ததுனால நான் சுய சம்பாதியத்துல சம்பாதிச்சேன், அந்த வந்த பிரிவில் வந்த வருமானத்துல நான் என்னுடைய முதலீடு போட்டு சம்பாரிச்சேன்றது சுபர் வந்து இந்து லக்னத்துல சுபர் அமரும் போது சொல்லுது. அசுபர் அமரும் போது நீ எந்த வகையில சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வருது. இதே இந்து லக்னத்துல பரிவர்த்தனை அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த தசா காலத்துல சம்பாதிச்ச பணத்தை நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட அந்த சொத்தை வந்து உயில் எழுதி வைக்கிறது சிறப்பு. இல்லைன்னா அந்த பணம் கையை விட்டு போயிடும், இவர் சம்பாதிச்ச சொத்து இவரே அழிச்சிருவாருன்னு சொல்லுது பரிவர்த்தனை பெற்றிருந்தா. இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஏதாவது பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னா அந்த தசா காலத்துல சம்பாரிச்ச பணத்தை ஒரு மனைவி பேர்லயோ இல்ல உடன் பிறந்த சகோதரன் பேர்லயோ ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், குடும்ப உறுப்பினர்ல நம்பிக்கைக்குரிய நபர்கள் பேர்ல எழுதி வச்சா அந்த சொத்து தங்கிடும். இல்லைன்னா அடுத்த தசா காலம் வரும்போது அந்த சொத்தை இழக்கத்துக்கு காத்துட்டு இருக்கு. யோகி அவயோகிக்கு இவ்வளோ பலன்கள். யோகி அவயோகி மற்ற கான்செப்ட் பரிவர்த்தனை பெற்றிருந்தா இதெல்லாம் கான்செப்டா வந்துடும். இந்த இந்து லக்னத்துல யாரெல்லாம் நிறைய பேர் இந்த யோகத்தை அனுபவிச்சிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இந்து லக்னத்துல
சூரியன் அமர்ந்து அதோடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்து லக்னம் வந்து பொதுவாக ஜனன காலத்தில் ஒரு லக்னம்னு வருது. இந்த இந்து லக்னம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. இதில் வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சினிமா துறையில் பார்க்கணும்னா இந்த இந்து லக்னம் அமைஞ்சு உச்சத்துக்கு போனவங்க யார்? ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். நம்ம பாப்புலரான நேமை சொல்லும் போது இவங்களை சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லும் போது அது தெரியாது இல்லையா? ஸோ இவங்க பாப்புலரான நேம் சொல்லும் பொழுது பர்டிகுலராக இவங்க வந்து இந்து லக்னத்தில் அமர்ந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்து லக்னத்தில் மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. வாரிசு அரசியலில் வந்து ஒரு நாட்டை ஆண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மதிப்பு மிக்க ஒரு லக்னமாக இருக்குது. இது அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் அந்த லக்னத்தில் அமர்ந்த தசா காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது நல்லது. சார், இந்த இந்து லக்னத்தில் உச்சத்துக்கு போகிற இதெல்லாம் தாண்டி தனயோகம் எப்போ கிடைக்கும்? அதாவது தசா காலங்களில் தான் இந்த இந்து லக்னம் வந்து அதில் அமர்ந்த கிரகங்களின் தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது. இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசா காலம் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது. யோகி அமர்ந்தா இன்னும் 3 மடங்கு யோகத்தை கொடுக்குது. ஸோ அதோடைய தசா காலம் வரணும். அதோடைய தசா காலம் வரும்போது தான் எந்த ஒரு யோகமுமோ அதோடைய தசா காலத்தில் மட்டுமே தான் அந்த யோகத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கோம். சார், இப்போ இந்த இந்து லக்னத்துல ராகு வந்து அமர்ந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும்? இந்து லக்னத்தில் ராகு அமர்ந்தாலும் அந்த ராகுவுடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஆனால் அதோடைய சம்பாத்தியத்துடைய விதம் தான் வேற மாதிரி சொல்லுது. உதாரணமாக இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் அந்த ஹீரோ வந்து பல வழியில், அதாவது எல்லாமே தவறான வழி தான். ஒரு சின்ன, அதாவது ஆமாம், ஒரு கடுகை கூட 5000 ரூபாய்க்கு விற்றுருவார், 5 லட்ச ரூபாய்க்கு விற்பார். ஸோ இப்படி அதோடைய சிந்தனைகளை எல்லாம் வந்து தவறான வழியில் வந்த பணமாக இருக்கும். அந்த தசா காலம் முடிகிற காலத்தில் பிரச்சனையிலையும் போய் மாட்டிப்பார். ஸோ அந்த இந்து லக்னத்தில் அமர்ந்த ராகு கண்டிப்பாக அவருடைய ராகு தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தோடைய விதம் தான் தவறாக தெரியும். அது எல்லாமே இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கும். அது பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்ச விதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தசா முடிகிற காலத்தில் அவங்க பிரச்சனைக்குரிய ஒரு நபராகவும் மாட்டிக்கிறாங்க. இப்போ சதுரங்க வேட்டைன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே நல்லா தெரியும். சாதாரண ஒரு பொருளை கூட நல்ல விலைக்கு விற்கிற நல்ல அந்த மாதிரி ஒரு கிரிமினல் பிரெயின் நல்லா வேலை செய்யும். ஸோ ராகுனாலே இல்லீகல் தான். ஸோ அது எப்படின்னா இந்த பில்லு போடாமல் எப்படி தொழில் செய்கிறது, அதாவது எப்படியெல்லாம் அந்த பொருளுடைய தரத்தை மாற்றி அது எப்படி நம்ம என்ன விலைக்கு விற்கலாம், இப்படி தான் அதனுடைய நாலேஜ் சிந்தனை அதில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்து லக்னத்தில் அமர்ந்த ராகு கண்டிப்பாக ராகு தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்ருக்கிறாரு. அவருடைய சம்பாத்தியம் பண்ணுற விதம் தான் வேறு மாதிரியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவளோட காத்திருக்கிறோம். கண்டிப்பாக நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜயராம். நன்றி சார். வணக்கம் சார்.